இன்னுமே பார்த்தீங்கன்னா இது உள்ள ராஜ குடும்பங்கள் வாழ்ந்துட்டு தான் வராங்க. ஆனால் நிறைய செலிப்ரிட்டி மேரேஜஸ் உதய்பூரில் தாங்க வைக்கிறாங்க. வெனிஸ் ஆஃப் இந்தியா, ஏன்னா அந்த மாதிரி சொல்லலாம். அவ்வளோ பில்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நடுவுலலாம் நான் காமிச்சேன்ல, மார்க்கெட் மாதிரி இருக்கும். இதுதான் கம்யூனிகேட். அந்த ரோப் காரில் ட்ராவல் பண்ணுறதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ரைடு இருக்குமாங்க. இதெல்லாம் வந்து ஹோட்டலுங்க, செம்ம ரிச்சான ஹோட்டல். உங்களை 2 பெரிய பெரிய பீரங்கியும் வெல்கம் பண்ணும். இங்கே பாருங்க, 18th செஞ்சுரியில் கட்டப்பட்ட ஒரு அழகான மார்பிள் பேலஸுங்க. இப்போ வந்து தாஜ் லேக் பேலஸ் ஹோட்டலாக இருக்குது. அழகு மட்டும் இல்லை, தண்ணீரில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாதி மூழ்கி இருக்கிற அதிசயமான ஹோட்டலும் கூட இது. சிட்டி பேலஸ் இன்னுமே பார்த்தீங்கன்னா இது உள்ள ராஜ குடும்பங்கள் வாழ்ந்துட்டு தான் வராங்க. அது இல்லாமல் லேக் ஓரமாக நிறைய 5 ஸ்டார் ஹோட்டல்ஸும் இருக்குது இந்த சிட்டி பேலஸ் பின்னாடியே உள்ளேயே. இது வந்து லீலா பேலஸ் உதய்பூர். ஆஃப் லேட் பார்த்தீங்கன்னா நிறைய செலிப்ரிட்டி மேரேஜஸ் உதய்பூரில் தாங்க வைக்கிறாங்க. ஸோ நம்ம உதய்பூர் சிட்டியோட ட்ரோன் ஷாட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. எப்படியோ எடுத்துட்டாங்க, நல்ல ஃபாகியாக இருக்குது கிளைமேட், ஆனாலும் எடுத்துட்டோம். அந்த சிட்டி பேலஸ் பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் தாஜோட லேக் பேலஸ் பார்த்துருப்பீங்க, லேக் பேலஸ் ஹோட்டல் பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் ஐடிசி சோலாவோட ஹோட்டல் பார்த்துருப்பீங்க. அப்படியே ஜென்ரல் நம்ம உதய்பூர் எப்படி இருக்குது மேலேருந்து பார்க்குறதுக்கு, அதாவது சிட்டி வெனிஸ் ஆஃப் இந்தியா, ஏன்னா அந்த மாதிரி சொல்லலாம். அவ்வளோ பில்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நடுவுலலாம் நான் காமிச்சேன்ல, ஃபுல்லாக தண்ணியில் தாங்க இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது வந்து உதய்பூரில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு மான்சூன் பேலஸ் போயிட்டு வாங்க. சுற்றி அவ்வளோ மழை இருக்குங்க. ஆனால் நேற்றோட இன்றைக்கி 10 டைம்ஸ் ஃபாக் அதிகமாக இருக்கிறதுனால தெரியல. பட் நம்ம நேற்றே சூப்பராக மான்சூன் பேலஸ்லாம் போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரிங்க, ஓகே. எனக்கு தெரிஞ்சு டைம் ஆகிடுச்சு, மணி 10 ஆகிடுச்சு. இந்த ட்ரோனுக்கே ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். இப்போ கிளம்புற டைம் வந்துருச்சு. செக் அவுட் பண்ணணும், கீழே வேறு செக் அவுட் பண்ணிவிட்டு இவங்ககிட்ட லக்கேஜ் வச்சுட்டு இன்றைக்கி எத்தனை இடம் முடியுமோ ஒரு 4-5 இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிடலாம். 4 மணிக்கு நமக்கு பஸ்ஸு. இங்கேருந்து ஒரு 3 மணிக்கு கிளம்பினா கூட போகிறோம். ஏன்னா பஸ் ஸ்டாண்ட் ஒரு 5 கிலோமீட்டரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் போயிட்டு கிளம்பிட்டு நெக்ஸ்ட் எந்த இடம் போகிறேன்னு பார்த்துட்டு நான் அங்கே போய் பேசுகிறேன். இதோ இங்கே இருக்க பாருங்கள் லக்கேஜ் ரூம். இங்கே போயிட்டு நம்ம பேக்கை வச்சுட்டு, இந்த பெரிய பேக் மட்டும் வச்சுருவோம். வச்சுட்டு நேராக போய் இன்றைக்கி என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு 3 மணிக்கு வந்து இதை எடுத்துகிட்டு போயிடும். இப்போ இங்கே தாங்க வைக்க போகிறேன். வச்சிடலாமா? வச்சாச்சு நம்ம லக்கேஜை இங்கே வச்சாச்சு. சரிங்க, வாங்க போகலாம். கடன் போய் வண்டி எடுத்துகிட்டு சாயங்காலம் வந்துட்டு கிளம்பும்போது இந்த ரூமுக்கு ஒரு பாய் சொல்லுவோம். ஓகே வாங்க, பாய். மார்க்கெட் மாதிரி இருக்கும். இதுதான் கம்யூனிகேஷன் ஸ்ட்ரீட்டு, எல்லாம் இதுதான். மக்களோட போக்குவரத்து வழியும் இதுதான். இது வரைக்கும் ஃபாரினர்ஸ் பெண்களாக உட்காந்தே இருக்காங்க. இங்கே தான் காலையில் 11 மணி ஆகுது, ஆனாலும் ஒரு சில கடைகள் திறக்கலை. நிறைய ஃபாரினர்ஸுங்க. இந்த ஜெய்ப்பூரில் நீங்கள் எந்த அளவுக்கு ஃபாரினர்ஸ் பார்த்தீங்களோ உதய்பூர்லேயும் அதே அளவுக்கு ஃபாரினர்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலாக உதய்பூரில் இன்னும் அதிகமாகவே இருக்காங்க. கலைப்பொருட்கள், கலர் ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஹேண்ட்பேக்ஸு. ஒரு வழியாக சுற்றி ரூட்டை பிடிச்சிட்டோங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா இந்த கர்ணி மாதா டெம்பிள் ரோப்வே, அதாவது ரோப் கார் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். அந்த ரோப் காரில் ட்ராவல் பண்ணுறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ரோப் கார் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட் ரைடு அங்கேயே போகலாம். பிச்சோலா லேக்கோட போட் ரைடு போகலாம். போட் ரைடு போயிட்டு வரும்போது வந்து ஒரு கார்டன் ஒன்று இருக்குது, அந்த கார்டன் போகலாம். இப்போதைக்கு இந்த 2-3 பிளான் தாங்க இருக்குது. இது டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா இருக்கு பாருங்கள். இதெல்லாம் மழை தான். ஆக்சுவலாக நம்ம இந்த ஒட்டக சஃபாரி தாங்க பார்க்காம இருந்தது பெண்டிங், அதையும் பார்த்துட்டோம். இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குங்க கிளைமேட். உதய்பூர்னா நான் கூட வெயில் கொளுத்தும்னு நினச்சேன். ராஜஸ்தானில் சரியான கிளைமேட்டில் வந்திருக்கும். ஆக்சுவலாக இதுதான் சீசன். அங்கே இந்த நவம்பர் 15 சீசன் ஸ்டார்ட் ஆகுமா. அதுலேருந்து செம்ம க்ரௌட் இருக்குமா. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் போல இருக்கு இந்த ஊர். மீதி டைம்லாம் சூடாக இருக்கும். இப்போ இதுதான் என்ட்ரி போகிறதுக்கு. ஏதோ அக்வேரியம்லாம் கூட இருக்கான். ஃபஸ்ட்டு அதுக்கு போயிடலாம். செம்ம கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகிடும்னு நினைக்கிறேன். இங்கே வாங்க போய் ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு வரலாம். டிக்கெட் செக்கிங். பட் டிக்கெட் கவுண்டர் எங்கே இருக்குது? பை டிக்கெட் கவுண்டர்.
சூப்பர். ஓகே, தேங்க்யூ. ஆஹா, டிக்கெட் கவுண்டர் மேலே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் போய் டிக்கெட் எடுத்துட்டு வாங்கிட்டோங்க. 117 ரூபாய் அப் அண்ட் டவுன் ஒரு போட் ரைடுக்கு. இங்கே சாரி, அப் அண்ட் டவுன் இந்த கர்ணி மாதா வந்து ரோப் வேக்கு 117 ரூபாய் அப் அண்ட் டவுன். உங்களுக்கு அது இல்லாமல் போட் ரைட்ஸ் எல்லாம் கூட இருக்கு. ஆனால் வந்து நீங்கள் அது பார்த்து எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபத்தேசாகர் லேக் ஏதோ 3 கிலோமீட்டர் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கர்ணி மாதாவை முடிச்சிடும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, அங்கே போய் நான் ரோப் கார் லைனுக்கு போயிட்டு பேசுகிறேன். எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டு பைக் இங்கே பார்க் பண்ணிட்டோம். இது வழியாக தான் உள்ளே போகணும். கூட்டம் இருக்குதான், அவ்வளோ இல்லை. பார்க்கலாம், எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் ஒரு 15-20 மினிட்ஸில். இதுதாங்க, இவ்வளோ கடைங்க இருக்குது பாருங்க. ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ்க்கு வேணாலும் கடைங்க இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டாய் ஷாப் இருக்குது. லைன் இதாங்க, போய் நிற்போம். இருங்க, இல்லை அந்த ஆர்டரில் தாங்க வாசுதேவ். ये नंबर आएगा, रुकिए 140 डेटो भैया 131. ஆஹா, 148 நம்ம முன்னாடி வந்துட்டோங்க. நம்ம டோக்கன் கூப்பிடுவாங்களாம். ஆக்சுவலாக என்னோட நம்பர் வந்து 148. நான் கடன் டிக்கெட் வாங்கிட்டு முன்னாடியே வந்துட்டேன். ஆனால் இங்கே 140 தான் போயிட்டு இருக்கு. அடப்பாவீங்களா, இப்போ 148 டோக்கன் வரும்போது தான் கூப்பிடுவாங்க போல இருக்கு. எவ்வளோ நேரம் ஆகும் தெரியலையே. நான் வந்து இறங்கிடுச்சு. சரி, வெயிட் பண்ணுவோம். ஒரு 10 வருஷம் முன்னாடி ரோப் கார் வந்து சிங்கப்பூர்ல போனாங்க எங்க அப்பா அம்மாவோட. யூனிவர்சல் ஸ்டுடியோ போகிறதுக்கு ஹார்பர் ஃப்ரண்ட்ன்ற ஒரு இடம் அந்த சிட்டியில் இருக்குது. அந்த இடத்துலேருந்து சென்டோசா ஐலாண்ட் உள்ள போகிறதுக்கு ரோப் வேல போகலாம். 2-3 வழி இருக்குது. காரில் போகலாம், பஸ்ஸில் போகலாம், போட்டில் கூட போகலான்னு நினைக்கிறேன். நாங்கள் ரோப்பில் போனோம், ரோப் காரில். லேண்டிங் ஒரு 5 to 6 மினிட்ஸ் தான் நினைக்கிறேன் ஜேர்னி எனக்கு தெரிஞ்சு, கீழேருந்து மேலே. இந்த கோயில் மேலே கர்ணி மாதா டெம்பிள். இந்த பக்கம் ஒரு 3 செட்டு போகுதுங்க வண்டி, அந்த பக்கம் ஒரு 3 செட்டு போகுது, இந்த பக்கம் ஒரு 3. அட் எ டைமில் 3 5-10 மினிட்ஸ் எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் சீக்கிரம். ஏறி போகிறதுக்கு நிறைய ப்ரொசீஜருங்க. ஃபஸ்ட்டு நம்ம வெளியே போய் டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் வாங்கிட்டு இந்த டிக்கெட்டில் ஒரு நம்பர் எழுதி கொடுப்பாங்க. நான் காமிச்சேன்ல, இந்த நம்பர் எடுத்துகிட்டு இங்கே வரணும். இங்கே வந்தால் அங்கே செக்இன் பண்ணுறாரு பாருங்க. அவர் செக்இன் பண்ணும்போது நம்ம நம்பர் அந்த மேலே டிவியில் வந்திருக்கணும். டிவியில் வந்ததுக்கப்புறம் அவர் செக்இன் பண்ணி உள்ளே விடுவார். உள்ளே விட்டதுக்கப்புறம் அகைன் அங்கே ஒரு செக்யூரிட்டி இருக்காங்க. அந்த செக்யூரிட்டி என்ன பண்ணுவார்னா, சீரீஸ் படி நம்ம முன்னாடியே வந்துட்டா கூட அனுப்ப மாட்டேங்கிறாங்க. நம்ம சீரீஸ் வந்தால் தான் அனுப்புகிறாங்க. ஆனால் வந்து ஒரு 5-6 பேருக்கு முன்னாடியே எனக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா, நான் வந்து சிங்கிளாக இருக்கேன். ஸோ ஏதோ ஒரு ஃபேமிலியோட கிளப் பண்ணி விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இங்கேருந்து அடுத்த ஒரு 5-10 நிமிஷம் மேலே ட்ராவல் போயிட்டு அப்படியே எனக்கு தெரிஞ்சு சுற்றிட்டு இறங்கிடுவாங்க. ஏன்னா நான் மேலே கோயிலுக்குலாம் போயிட்டோம்னா இன்னும் லேட் ஆகிடும். சும்மா இந்த ரோப் கார் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம ரைடு வந்துடுச்சுங்க, இதில் தான் போகிறோம். वो प्राइवेट केबिन है सर, पीछे वाला इधर 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 अरे इधर आप इधर आ गए ना, है கிளம்பிடுச்சுங்க, நம்ம வண்டி கிளம்பிடுச்சு. ட்ரெயின் கிளம்புற ஒரு ஹாப்பினஸ். எப்பா ஆடுதுங்க, பயமா இருக்கு. ஃபுல்லாக ஃபாகாக இருக்கு இன்னைக்கு. தெரியுது பாருங்க, பேலஸ், அந்த பக்கம் தாஜ், லேக் ஹோட்டல், பின்னாடி ஐடிசி சோலா, லேக் பிச்சோலா. இந்த இதில் ரைட் பண்ணி வந்து இப்போ நம்ம டெம்பிள் போகணும் அப்படின்னா மேலே நடந்து போகணும். நீங்கள் பாருங்க, டெம்பிள் போகணும்னா இது மேலே நடந்து போகணும். ஆனால் அது கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு அவ்வளோ டைம் இல்லை டெம்பிள் போகிறதுக்கு. ஜெகமாதா, இது என்ன கர்ணி மாதா அப்படின்னு சொல்லி அம்மா தாயேன்னு சொல்லி கும்பிட்டுக்கலாம். கும்பிட்டுட்டு அடுத்த வண்டி வந்தோடனே ஏறி போயிடலாங்க. ஓகே, ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பக்கம் போனால் கோயிலாங்க, அது கூட பரவாயில்ல, நீங்கள் சாமி அப்படியே மனசில் கும்பிட்டுக்கோங்க, இந்த பக்கம் போய் வியூ பார்த்துட்டு வந்துருங்கன்றாரு. ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க? சரி, ஓகே, கம், தேங்க்யூ. நீ பாருங்க, இந்த ஹோட்டல் உள்ள வந்து அவங்களுக்கு ஃபிஷ் பாலாம் இருக்கு. அப்படியே இந்த ஹோட்டல் உள்ள போனால் மேலே ஏறி போகிற வழி இருக்காங்க. இது நம்மளுக்கு தெரியல பாருங்க. ஸோ இந்த மேலே வந்தீங்க அப்படின்னா, இந்த கர்ணி மாதா மந்திர் வந்தீங்கன்னா டைம் இருந்தால் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்படி இல்லைனாலும் அட்லீஸ்ட் இந்த பக்கம் போயிட்டு இந்த வியூவை பார்த்துட்டு போங்க. அதான் சொன்னார். சூப்பராக இருக்குங்க. ஓ, அவர் சொன்ன சூப்பர் தாங்க. இங்கே பாருங்க, இருங்க, நான் இதெல்லாம் உங்களுக்கு ஃபோனில் மேலே போயிட்டு இன்னும் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பேலஸ், தாஜ் லேக் ஹோட்டல், ஜெக் மந்திர் வேற மாதிரி இருக்குங்க.
இருங்க மேலே போகலாம். அச்சா சூப்பராக இருக்குங்க மேலே வந்தா. ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ், லெமன் சோடா குடிச்சிடலாம். லெமன் சோடா சரிங்க, ஃபர்ஸ்ட் வேலையை முடிச்சிடலாம். இந்த இடத்துல உங்களுக்கு அந்த செல்ஃபியில் நீங்கள் உங்களை நிற்க வைப்பாங்க. ஆனால் என்ன ஒரு காமெடினா, அது நிற்கும் போதே குடல் பெரட்டும் நமக்கு, இவ்வளோ ஹைட்டில் பயத்தில். அப்பா கர்ணி மாதா இங்க பாருங்க, ஜெகமந்திர் லேக் பேலஸ் ஹோட்டல் நடுவில், அது பின்னாடி ஐடிசி, சாரி லீலா பேலஸ், நம்மளோட பெரிய பேலஸ், மெயின் பேலஸ். உங்களுக்கு ஜெய்ப்பூர் சிட்டியே தெரியல, ஃபுல்லாக மிஸ்டில் மூடி இருக்கு. நம்மளே ட்ரோன் பறக்கிற ரைட்டில் தான் இருக்கோம். வேற லெவலில் இருக்கீங்க. சூப்பர் சூப்பர். காலையிலேருந்து வழக்கம் போல் ஒன்றும் சாப்பிடலங்க, வெறும் டீ தான் குடித்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ட்ரோன் விடும்போது. சரி, இங்கே ஒரு லெமன் சோடா குடிச்சிடலாம். ஆனால் 60 ரூபா அதிகம் தான், 59 ரூபா. சரி, இட்ஸ் ஓகே. பாட்டில் வச்சுட்டாங்க, பயமா இருக்கு நமக்கு. ஃபீல் பண்ணிட்டாங்க. ஓகே சரிங்க, ஓகே. நான் குடிச்சிட்டு கீழே இறங்கிட்டு அங்கே போய் ரோப் கார்கிட்ட பேசுகிறேன். சரி, ஓகே. இங்கேருந்து நான் அப்படியே கட்டன்னு வெளியே போய் பைக் எடுத்துட்டு போட்டிங் போயிட்டு என்ன ஏதுன்னு போட்டிங்கில் பார்த்துட்டு நான் உங்களுக்கு அங்கேருந்து பேசுகிறேன். ராஜஸ்தானோட மெயின் அடையாளம் புத்தகம். அடுத்தது இந்த பிச்சோலா லேக்கோட போட்டிங் வந்திருக்கோங்க. வாசல்லே ஒட்டகம்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க பாருங்க. இதுதான் உள்ள போற வழி. பைக் பார்க்கிங் இங்க விட்டேன், பெய்டு பார்க்கிங், சேஃப் தான், 20 ருபீஸ். இந்த ஒட்டகார பக்கத்துலேயே விட்டுருக்கேன். உள்ள போவோம் வாங்க. ஃபர்ஸ்ட் வாங்க, கடகடன்னு போயிட்டு டிக்கெட் எடுத்து எங்கே எதுன்னு பார்த்து போயிடலாம். நான் எவ்வளோ நேரம் ஆகும் என்னன்னு தெரியல. இந்தியனா இருந்தா 30 சீட்டர் நார்மல் போட் பர் பர்சன் 180 ரூபாய். நம்ம இந்தியன் நேஷனல் ஒரு நார்மல் போட்ல போறோம், ஒரு ஆளுக்கு 180 ரூபாய். லக்ஸுரி போட்டா இருந்தா 360 ரூபாய் பர் பர்சன். என்ன டிஃபரன்ஸ்? கொஞ்சம் சஃபஸ்டிகேட்டடா இருக்கும் போல இருக்கு. ஃபாரினரா இருந்தா லக்ஸுரி போட், நார்மல் போட்டே 360, லக்ஸுரி போட் 725. வாங்க, நான் டிக்கெட் எடுத்துட்டு பேசுறேன். டிக்கெட் எடுத்துட்டோங்க. இங்க டிக்கெட் எடுத்துட்டு இது வழியா உள்ள போகணும். ரைடு எவ்வளோ நேரம் என்னன்னு நான் கேட்கவே இல்லை. என்ன என்ட்ரன்ஸு எல்லாமே இதுதானா? ஓ, இதுதானா? பாய், சேம் என்ட்ரன்ஸ். தேங்க்யூ. இதுதாங்க வழி. டிக்கெட் எடுத்துட்டு இப்படியே உள்ள வந்துடலாம். கேமராலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பிடிச்சிக்கணும். தண்ணி ஓட்டம்னா அவ்வளோதான். ப்ரொடெக்ஷன் போட்டுக்கணுங்க, சேஃப்டி. சரிங்க, இது போட்டு நான் பேசுறேன். கேட்டு முன்னாடி உட்காந்துட்டோங்க. எப்படியோ மைக் இருக்கா? ஓகே. சொன்னல கேமராலாம் கேர்ஃபுல்லாக பிடிக்கணும். இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ரைடு இருக்குமாங்க. 15 to 20 மினிட்ஸ் ரைடு. உங்களுக்கு பேலஸ் வியூ எல்லாம் அழகாக தெரியும். ஜெகமந்திரை சுற்றி வருவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு தாஜ் லேக் பேலஸ் கிட்டேயும் போவாங்க. கிட்ட போய் பார்த்ததே இல்லை, போகலாம். பரவாயில்லைங்க, நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ல அமிச்சிட்டாரு லாஸ்ட்ல ஏறினாலும். ஃபர்ஸ்ட் பேலஸ் நோக்கி போறாங்கன்னு நினைக்கிறேன்.
பரவாயில்ல, இது மிஸ் பண்ணிடுவோமோன்னு நினச்சேன், இன்னைக்கு வந்துட்டேன். சூப்பருங்க. ஆக்சுவலாக நான் பின்னாடி தான் உட்காரணும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு பின்னாடி போய் உட்காந்துலான்னு. பின்னாடி உட்காந்துருந்தா கண்டிப்பாக செம்ம டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்கும் உங்களுக்கு. மோட்ரு பின்னாடி தான் ஓடுது. நம்ம லாஸ்ட்டில் தான் ஏறணும். லக்கிலி நம்மளை முன்னாடி அனுப்பிச்சிட்டாங்க. பேலஸோட வியூ பாருங்க. இதெல்லாம் வந்து ஹோட்டலுங்க, செம்ம ரிச்சான ஹோட்டல். இந்த கார்னர்லயே சேர்ஸ் போட்டிருக்காங்க. இந்த நதி பக்கத்துல உட்காந்து நீங்க சாப்பிடலாம் வியூவை பார்த்துக்கிட்டே. திருப்புறாங்க. சூப்பர். ஜெகமந்திர் கிட்ட வந்துட்டோங்க. ஸோ இந்த பிச்சோலாவோட போட் ரைடை வெற்றிகரமாக முடிச்சிட்டோங்க. சூப்பராக முடிச்சிட்டோம். ஜம்முன்னு இருக்கு. இருங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நீங்க இந்த பிச்சோலாவோட போட்டிங் வந்தீங்கனாலே 2 கைண்ட் இருக்குங்க. ஒன்று நம்ம எடுத்தோம், நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த பெரிய போட்ல போயிட்டு வந்தோம். இன்னொன்று வந்து இங்க டிக்கெட் கவுண்டர் இருக்கு பாருங்க. பெடல் போட்ஸ் நீங்களே எடுத்துக்கலாம். ஆனா அது வந்து அந்த மெயின் லேக்ல போக முடியாது. இங்க ஒரு குட்டி ஏரி மாதிரி இருக்கு பாருங்க, மக்கள் இதுல போறாங்க. செல்ஃப் ரைடிங் பெடல் போட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த உருண்டு விளையாடுற கேம் கூட இருக்கு பாருங்க. ஆனா நிறைய மக்கள் இது விரும்புறது இல்லைங்க. பாருங்க இதுல பெருசா கூட்டம் இல்லை. ஏன்னா அந்த பெடல் போட் ரொம்ப டஃபா இருக்குங்க. அந்த ஏரியுமே சின்னதா இருக்கு. இதுதான் உங்களுக்கு மேட்ரு. இந்த சைடு லேக் வியூ, இந்த டிராவல் மட்டும் தான் நம்மளுக்கு மேட்ரு. அதனாலதான் மக்கள் இதை விரும்புறாங்க. நம்மளோட அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோங்க. பகூர் கி ஹவேலி எங்க அமைஞ்சிருக்குன்னு பாருங்க. அப்படியே லேக்கோட வாசல்லே அமைஞ்சிருக்கு. மெயின் இங்க பாருங்க, புறாக்களோட கூடாரம். இது எவ்வளோ பீஜன்ஸ் பாருங்க. இங்க பாருங்க அழகா. இந்த பாட்டி வந்து இந்த சோளம்லாம் விற்கிறாங்க. நீங்க வாங்கி கொடுத்தா அது புறாலாம் கையிலேயே வந்து உட்காந்து சாப்பிடும். இது வந்து ஒரு வாரணாசி, காசி அந்த மாதிரி இருக்குங்க பாக்குறதுக்கு. சரி, இந்த மியூசியம் உள்ள போயிட்டு வந்து பகூர் கி ஹவேலி உள்ள போவோம். டிக்கெட் எடுக்கிற இடம் எவ்வளோன்னு கேட்போம். பாய், டிக்கெட் கிட்னா? ஓகே. உங்களை 2 பெரிய பெரிய பீரங்கி வெல்கம் பண்ணும். இங்க பாருங்க, இதெல்லாம் ரியல் பீரங்கிங்க, பார்த்தாலே தெரியுது. அந்த காலத்துது. ராஜஸ்தான். ஓ, ஃபோக் டான்ஸ். நைட்டு ஃபோக் டான்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னா இந்தியனாக இருந்தால் 125 ரூபா, ஃபாரினராக இருந்தால் 250 ரூபா, குழந்தைங்களா இருந்தால் 75 ரூபா. ஓ, இவர் பேரில் தான் அந்த ஊர் இருக்கா? மஹர்வால் ஜெய்சல்மர். நம்ம இந்த பக்கத்துலேருந்து போய் சுற்றி வரும். ராஜாக்கள் வருதுங்க. எல்லா இடத்துலையும் வேலை நடக்குதுங்க. உள்ள போகணும், ஒரு விநாயகர் வச்சிருக்காங்க. இந்த மேலே போகணும் போல இருக்கு. பழைய காலத்து பில்டிங் அப்படியே பாரம்பரிச்சு வச்சிருக்காங்க. மியூசியம் என்ட்ரன்ஸ் உள்ள போகும்போது அழகாக விநாயகர் ஒன்று வச்சிருக்காங்க. ஒன்று சிலை இல்லை பெயிண்டிங் அந்த மாதிரி. இது பாருங்க, இது வந்து பழைய காலத்து பில்டிங், பழைய காலத்து பப்பெட் மியூசியம். அடுத்து இப்படி மேலே ஏறிப்போம். அப்பா, இங்கே வருங்க. இங்கே வந்தா வியூ கீழே தோ நம்ம அங்கேருந்தா ஃபோட்டோ வீடியோ எடுத்துடணும். இந்த புறாலாம் இருக்கே. அந்த ஹோட்டல் தாங்க என்னால் அந்த ஒரு வியப்புலேருந்து என்னால் வெளியே வரவே முடியல. நம்ம வந்து அந்த ஜெய்ப்பூரில் பார்த்துருப்போம் ஜல்மஹால். அதுவாது வந்து அது கட்டியிருக்காங்க, அது யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, அந்த பக்கம் போகிறதில்ல.
இப்போ ரீசெண்டாக அந்த ஜெய்ப்பூரோட டெப்டி சிஎம்மும் என்னமோ கூட அவங்க அலோவ் பண்ணலையா உள்ளே போகணும்னு சொன்னதுக்கு இல்லை வேண்டாம் சேஃப் இல்லை அப்படின்ட்டாங்க போல இருக்கு. அப்போ இந்த பேலஸ் யோசிச்சு பாருங்கள், இந்த ஹோட்டல் தாஜோட யோசிச்சு பாருங்கள், மக்கள் அது உள்ளே வாழ்ந்துட்டு இருக்காங்க. எவ்ரி சிங்கிள் டே நிறைய ஃபாரினர்ஸ் அது உள்ளே போயிட்டு வராங்க, நிறைய பணக்காரங்க. ஏன்னா அது அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஹோட்டல். ஒரு நாள் ஸ்டேக்கே வந்து 85,000 போட்டிருக்கு. நான் சொல்கிறது பேசிக் ரூமே. நீங்கள் இன்னும் இந்த ராஜா ஸ்வீட் ரூம்லாம் எடுக்கிறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 லட்சம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி அது தண்ணியில் அது ஸ்டேபிளாக நிற்குது? அடியில் ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி டேமேஜ் ஆகாமல் இருக்குது? யாராவது சிவில் இன்ஜினியரிங் எக்ஸ்பர்ட்ஸ் அதை கொஞ்சம் எனக்கு கமெண்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்குங்க. சான்ஸே இல்லைங்க, எனக்கு அந்த வியப்பு என்னால் வெளியே வரவே முடியல அதுலேருந்து. ஆச்சரியம். அந்த பக்கம் போகக்கூடாது, அது ஆஃபீஸோட வழி. இப்படி போகலாம். அவங்களோட ஸ்டோரேஜ் பெட்டிகள், அப்பா சில்வர் பிளேட்டட் பெட் தான். இங்கே பாருங்கள், சின்னதாக இருக்குங்க, நம்மளுக்கு பத்தாது. இதர் இங்கே பாருங்க, ஒரு வெட்டிங் ஷூட் எடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமாக கஷ்டப்படுறாங்க மக்கள். குறுக்க போயிட்டு வராங்க. அவரால் எடுக்கவே முடியல. இந்த புறாவெல்லாம் வச்சு எடுக்கணும்னு பார்க்குறாங்க. அந்த குழந்தை வேற ஓடிக்கிட்டே இருக்கு. மாப்பிள்ள பொண்ணு பாருங்க, இந்த ராஜா ட்ரெஸ் ஆல்மோஸ்ட் போட்டு ரெடி ஆகிட்டு. சரி ஓகே, நம்ம கிளம்பலாம் இங்கே. அதுங்கெல்லாம் போயிட்டு திருப்பி வந்துடும். They are finding a place to land. அவ்வளோதாங்க. ஆல்மோஸ்ட் இந்த உதய்பூரில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட எல்லாமே கவர் பண்ணிட்டோம். நேற்று வந்து இந்த மான்சூன் பேலஸில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சிட்டி பேலஸ் போனோம். சிட்டி பேலஸோட மார்னிங் வியூ, அதாவது அந்த நார்மல் நேச்சுரல் லைட் வியூ, அதுக்கப்புறம் நைட் லைட் வியூ பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு சும்மா ஸ்ட்ரீட்ஸ் சுற்றி பார்த்தோம். காலையில் எழுந்துட்டு அந்த கர்ணி மாதா மந்திர், அந்த ரோப் ரைடு போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பிச்சோலா லேக் ரைடு போனோம். அதுக்கப்புறம் இந்த பகூர்கி ஹவேலி, இந்த மியூசியம் பார்த்துட்டோம். இந்த புறாலாம் பார்த்துட்டோம். ஸோ இப்படி லிஸ்ட்டு போதுன்ற அளவுக்கு போயிட்டே இருக்குங்க. அதே மாதிரி ஜெய்ப்பூர் வந்து நான் பிங்க் சிட்டி அப்படின்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி இந்த உதய்பூரை வந்து ஒயிட் சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சிட்டி ஆஃப் லேக்ஸ்ன்னு சொல்றாங்க. எல்லா இடத்தையும் பார்த்துட்டோம். ரொம்ப சந்தோஷம், நிறைவு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இப்போ வந்து நேராக கிளம்பி நான் ஹோட்டல் போயிட்டு ஏதாவது சாப்பிட்றேன். என்ன ஆலு பரோட்டா தான் சாப்பிட போறேன். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரூம்ல போய் லக்கேஜ் எடுத்துட்டு செக் அவுட் பண்ண ரூம்ல, அந்த காமன் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. கரெக்டாக நமக்கு ஒரு 4:45 பஸ்ஸு. எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு 4 மணிக்கு கிளம்புனா கரெக்டாக இருக்கும்.